படிக்காத காமராஜரே இத்தனை திட்டங்களை கொண்டு வருகிற பொழுது MA படித்த அண்ணா அவர்கள் ஆட்சி பீடத்தில் வந்தால் எவ்வளவு அரிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பார் என்று சொன்னார்கள். மக்கள் நம்பினார்கள். ஆட்சி கிடைத்தது. பிறகுதான் அவருக்கு உண்மை புரிந்தது. 3 படி அரிசி போட முடியாது என்பது தெளிவாக தெரிந்தது. நிதி நிலையை அவர் அறிந்து கொண்ட பிறகு அதிகாரிகளை அழைத்து பேசினார். அதிகாரிகள் சொன்னார்கள், நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றால் மதுக்கடைகளை திறப்பதை தவிர வேறு வழி கிடையாது என்றார். அப்பொழுதுதான் அண்ணா சொன்னார், இந்த தமிழ் சமூகத்தில் நான் வந்து சாராயத்தை கொண்டு வந்த பாவத்திற்குரியவனாக ஒருபோதும் இருக்க மாட்டேன். அதைவிட நான் வாக்கு தவறியவனாக இந்த மக்கள் என்னை நினைத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிற ஆண்மை அண்ணாவுக்கு இருந்தது. அண்ணாவை புகழ்பாடக்கூடிய அண்ணா, நீங்கள் இறந்து விட்டீர்கள், கல்லறையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் இதயத்தை மட்டும் எனக்கு இரவலாக தாருங்கள் அண்ணா என்று கவிதை பாடியவர் தானே கலைஞர். அண்ணாவின் இதயம் மதுக்கடைகள் கூடாது என்று சொன்னதே. கலைஞர் என்ன செய்தார்? 1971 அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு கடைகள் திறக்கப்பட்டன. கேட்டால் சொன்னார், ஏழை எளிய மக்களுக்கு நான் திட்டங்களை தீட்டுகிறேன், அதற்கு வருவாயை ஈட்ட வேண்டும், வேறு வழி இல்லை, அதனால் நான் மதுக்கடைகளை திறக்க